நெல்லை மாவட்டம் பத்தமடையில் ஹவாலா பண மோசடி புகாரில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். பத்தமடையைச் சேர்ந்த முத்துப்பாண்டி மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட 3 பேரை அமலாக்கத்துறையினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். கட்டட தொழிலாளி ஒருவரின் வங்கிக் கணக்கு எண்ணை வாங்கி அதன் மூலம் பண பரிவர்த்தனை செய்ததாக தகவல் கிடைத்ததன் பேரில் தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்கிட கேட்கலாம். சிவக்குமார், வணக்கம். ஹவாலா பண மோசடி வழக்கில் தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் சிவக்குமார். அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அதிக அளவிலான பொதுமக்கள் அதே மாதிரி தொழிலாளர்கள் வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் உள்ள இடம்னு சொல்ல போறாங்க. நெல்லை மாநகர் பகுதியை ஒட்டி உள்ள மேலப்பாளையம் அதே மாதிரி பத்தமடை உள்ளிட்ட பகுதிகளில் செல்லலாம். இந்த நிலையில இங்க எப்பவுமே கொஞ்சம் வெளிநாட்டுல உள்ள பணம் வரவு செலவு கணக்குகள் இருந்துட்டு வர்றது வழக்கம். இந்நிலையில அளவுக்கு அதிகமாக ஏறத்தாழ பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்குள்ள ஏறத்தாழ 100 கோடி ரூபாய்க்கு மேல தனி நபர்களோட கணக்குகள்ல சென்றது அமலாக்கத்துறை தெரிய வந்திருக்கு. இதனை அடுத்து அந்த அமலாக்கத்துறை அந்த கணக்கு வரவு செலவுகளை தணிக்கை செய்ய முயலும் போது கரிசூழ்ந்தமங்கலம் அதாவது பத்தமடையிலிருந்து உள்ள ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள ஒரு சின்ன குக்கிராமம், மொத்தமே ஒரு 30 முதல் 40 வீடுகள் மட்டுமே உள்ள ஒரு குக்கிராமத்தை சார்ந்த கொத்தனார் வேலை செய்யக்கூடிய அதாவது கட்டிட தொழிலாளியான முத்துப்பாண்டி அப்படிங்கிறவரோட கணக்குக்கும் அவரோட ஒரு மனைவியோட கணக்குக்கும் ஏறத்தாழ 90 கோடி ரூபாய் அவரோட வரவு செலவுல வந்திருக்குது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து அமலாக்கத்துறை போலீசார் நள்ளிரவுல அவர்கள் வீட்டுக்கு அது குறித்து விசாரணை செய்யும் போது பத்தமடை பகுதியில் உள்ள பிரபல நபர் ஒருவர் அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து அதன் அடிப்படையில அவர் மூலமாக இவருக்கு பணம் வந்திருக்கிறது தெரிய வந்திருக்குது. இதனை அடுத்து அவர் அதே முத்துப்பாண்டி மற்றும் அவரது மனைவி ஆகியோரை கைது செய்த போலீசார் இந்த பணத்துக்கு அதாவது யார் மூலமாக இவரோட வங்கி கணக்கை பெற்று யார் மூலமா இந்த நபர் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது. அதாவது அதை குறித்து விசாரிக்கும் போது பத்தமடையில் உள்ள நபர் ஒருவரை அவங்க கை கட்டுறாங்க. இதனை அடுத்து அவரையும் கைது செய்த போலீசார் தற்போது மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறாங்க. ஏறத்தாழ ஒரு மாத காலத்துக்குள்ள அதாவது மிகவும் ஒரு குக்கிராமமான கரிசூழ்ந்தமங்கலம் பகுதிக்கு 90 கோடி ரூபாயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 90 கோடி ரூபாய் இவருக்கு அதாவது கட்டிட தொழிலாளி கணக்குக்கு வருது. கட்டிட தொழிலாளி என்ன பண்றாரு, அதை பிரிச்சு ஒவ்வொருத்தர் கையிலேயே கொடுத்து வாங்குறாரு. எப்படி பாத்தீங்கன்னா அந்த 90 கோடி ரூபாயை 50 லட்சம் 10 லட்சம் 8 லட்சம் இப்படி வெவ்வேறு கணக்குகள்ல போய் அந்த பணத்தை வாங்கி வெவ்வேறு நபர்கள் மூலமா அதை குறிப்பிட்ட ஒரு நபருக்கு கொடுக்குறாங்க. இப்படி பிரிகிற ஒரு சூழ்நிலையில இந்த பணமானது எதற்காக வந்தது, இந்த பணத்தோட மூலாதாரம் என்ன, இது எங்கிருந்து இந்த பணமானது வெளியாகி இருக்குது, இது தீவிரவாத செயலுக்கு ஏதேனும் உட்படுத்தப்பட்டிருக்குதா அல்லது வருமானத்துக்கு முறையான வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில தற்போது அந்த பணமானது அதாவது அந்த பணத்தை டெபாசிட் பண்ணது யாரு, அதே மாதிரி அந்த பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி போலீசார் விசாரிக்கும் போது குடி போதையில இருந்த முத்துப்பாண்டியிடையும் அவரது மனைவி அக்கௌண்டையும் வாங்கி அதன் மூலமாக இந்த நபர் பண பரிவர்த்தனை செஞ்சிருக்கிறது தெரிய வந்தது. இதனை அடுத்து 3 பேருமே கைது செய்து தற்போது மதுரை அமலாக்க பிரிவு துறை அதிகாரிகள் அழைத்து சென்றிருக்கிறாங்க. ஏற்கனவே திருநெல்வேலி மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்நிய அளவுல அதாவது அதிக அளவுல ஹவாலா பணமும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நபர்கள்ல இருந்து நபர்களுக்கு மாற்றக்கூடிய ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரே மாதத்துக்குள் 100 கோடி ரூபாய் அப்படிங்கிறது அந்த குக்கிராமத்துக்கு அதன் அடிப்படையில பணம் டெலிவரி டெஸ்பேச் ஆயிருக்கிறது இங்க உள்ள பலரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குதுங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.